படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. இது கிரைம் தான் ப்ரோ, கிரைம் த்ரில்லர். போர் தொழில் இந்த மாதிரிலாம் அப்படியே லைட்டாக நல்லா தான் இருக்குது. நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் கொடுத்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. கிரைம் த்ரில்லர் தான் நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓவரால் நல்லா இருக்கு ப்ரோ. 10க்கு 8 கொடுக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. கிரைம் த்ரில்லர் தான், பட் டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு. இல்லை அதான் சைக்கோ கில்லர் நல்லா இருந்துச்சு. லேக்லாம் எதுவும் இல்லை, 8 தரலாம் பாயிண்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது, டர்ன்ஸ் இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ட்வின்ஸை வச்சு ஏதோ த்ரில்லர் கான்செப்ட் போல் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. லேக் இல்லாமல் போகுது சார், நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. அதான் சார், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது படத்தில். எல்லாமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்கு, நல்லா இருக்குது. ஒர்த் மூவி எல்லாமே. இமான் சார் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் சூப்பர், நல்லா இருக்கு. இல்லை போர்லாம் இல்லை சார், நல்லா தான் போகுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படியும் 11க்குன்னு கான்செப்ட் வச்ச மாதிரி பயங்கரமாக வச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்றப்பல ட்விஸ்ட், ஸ்டோரி, பிளாட் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா மூவி, நல்லா வந்து ஓரளவு 7.5 கொடுக்கலாம் சார். 10க்கு நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 11 மூவி பயங்கரமாக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருந்துருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக படம் ஒன்லைனில் சொல்லணும்னா ட்வின் பேஸ், அந்த இரட்டை சகோதரர்கள் சகோதரி அவங்கள வச்சு எடுக்கிற மாதிரி அந்த இதில் பேஸில் இருக்கும். ஒரு சைக்கோ கில்லர் அந்த இதில் தான் ப்ரோ இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி எங்கள் சீன் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து விறுவிறுப்பாக ட்விஸ்டடாக இருக்கவும் பார்க்குற அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கிறனால படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இமான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. டேரக்டரு எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணியிருக்கவும் சூப்பர் அவுட்புட்டாக இருக்குது. இது மாதிரி படம் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா இன்னும் மேலே போகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிளைமேக்ஸ் வந்து அதான் அதான் இதுதான் சரி, ஹீரோ முடிஞ்சு இவர் அதோட முடிஞ்சுங்கிற மாதிரி இருக்கும்போது இன்னொன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. 11 நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. நல்லா டியூன்ஸ் நிறைய நல்லா இருந்துச்சு. டியூன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கரெக்டாக ஒர்க் ஆச்சு ப்ரோ. பிரேக்குக்கு முன்னாடி ஓரளவுக்கு போர் அடிக்கும் போது பிரேக்குக்கு அப்புறம் எல்லாமே ட்விஸ்ட்டு தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை கெஸ் வந்து கொஞ்சம் மாறி போகுது. நிறைய ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ட்விஸ்ட்டோட 2 இது கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. நான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் அந்த ஹீரோ ஒரு சன்னுக்காக ஒரு ஹார்ட்டவே கொடுக்குறது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைண்ணா நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக போய் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டை வச்சு நல்லா போகுது. நல்லா இருந்ததுண்ணா. மியூசிக் சேனல் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அதான் ட்விஸ்ட் அண்ட் சென்ஸ் நல்லா இருந்தது. அந்த கிரைம் த்ரில்லரில் நார்மலாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் அதில் அவங்களால லோ பட்ஜெட்டில் எவ்வளோ அவங்களால பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருந்தாங்க. அதான் ப்ரோ, ஸ்கூலில் அந்த சின்ன பசங்க விளையாட்டாக பண்ண கிரைம் வந்து இந்த விளையாட்டாக பண்ணது விபரீதமாக முடிஞ்சிச்சுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணது அவங்க ஃபியூச்சரில் அது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துருந்தாங்க ப்ரோ. அதான் ஒன்லைன் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மலாக தான் மூவ் ஆன இருந்தது. ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் முன்னாடி கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நிறைய கிரைம் த்ரில்லர் அதெல்லாம் வந்துருச்சுல, கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதையும் மீறி அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு சஸ்பென்ஸில் முடிச்சாங்க ப்ரோ. படம் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குது. அந்த சீக்வன்ஸு, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஒரு சில இடத்துல கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி அதை கெஸ் பண்ணாமல் நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் ப்ரோ. கேஸ்டிங்லாம் ஓகே, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா தான் இருக்குது. சீக்வன்ஸும் ஒன்றும் பெருசாக இது பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா தான் ப்ரோ. ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்ல கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவர் தான் வில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த கேஸ்டிங் பண்ணும்போது வேற ஆள் மேல ஃபோக்கஸ் பண்ணி வச்சதுனால நான் ஒரு அவங்களா தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் இருந்துச்சு. நான் கடைசியில நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஓவராலா நல்லா இருக்கு மூவி, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ராட்சசன் மூவில வர்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஓவராலா ஓகே, நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு சீக்வன்ஸா அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நான் ஃபுல்லா பார்க்காதனால செகண்ட் ஹாஃப்ல பேக் ஸ்டோரி நல்லா இருந்தது. அதோட நிறைய ட்விஸ்ட் இருக்கு மூவில. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம எங்கெல்லாம் இந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு பண்ணமோ அந்த ஒவ்வொரு இடமும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் கிளாப்ஸ் அடிச்சாங்க, கை தட்டினாங்க, கத்தினாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸ் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஒரு யூனிக் கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்லேயே. ஸோ அந்த யூனிக் கான்செப்டை கண்டிப்பாக தேட்டரில் விட்னஸ் பண்ணால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அது ஸோ அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மெட்டீரியல் அது. ஸோ அதுக்காகவே தேட்டரில் இதை பார்க்கணுன்னு சொல்கிறேன்.
தேங்க்யூ